சார் நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி நான் நிறையவே கஷ்டப்பட்டேன், அந்த வலி எனக்கு தெரியும், எனக்கு அப்போ உதவி செய்ய யாரும் இல்லை, இப்போ என்னால் முடிகிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து எப்படி அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறீங்க, இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து எப்படி உங்களுக்கு தெரியுது? எப்படா வரும்னு சொல்லிட்டு காத்திருக்கிறவங்க மத்தியில் நம்ம அதை சீக்கிரமாக சாப்பிட அவங்களுக்கு கொடுத்தா பசி ஆற்றணும். அப்படி தான் நான் இங்கே இல்லை மேடம், பாண்டிச்சேரி முழுக்க தேடுவோம் மேடம். ஓ புதுவை உள்ள நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கலாவிசு, புதுச்சேரியிலிருந்து. சமூக சேவை அப்படின்னு சொல்லும்போது நிறைய இன்றைய இளைஞர்கள் வந்து நிறையவே செஞ்சிட்ருக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இளைஞராக புதுவையில் நம்முடைய நேரு சிலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபுட் கோர்ட்டில் பானிபூரி கடை வச்சிட்ருக்கிறாரு. அவர் தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம் சார். சார் சொல்லுங்கள், உங்களுடைய பெயர் சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். என் பேர் அருண் மேடம். பீச்சில் வந்து கடை வச்சுருக்கிறேன். கடை வச்சு 8வது படிக்கும்போது ஸ்கூல் லீவில் வேலைக்கு வருவேன் இங்கே. அதுக்கப்புறம் 9வது லீவில் வந்தேன். 10வது லீவில் அப்பா இறந்துட்டார். ரெண்டாவது கண்டினியூ பண்ணி ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது நான் பீச்சுக்கு வந்து. ஆரம்பத்தில் சாப்பாட்டுக்கும் ஒரு நோட் புக்கும் கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி நான் 10 ரூபா சம்பாதிக்கிறேன். இந்த சம்பாதனை வச்சு நான் கஷ்டப்பட்ட மாரி யார் கஷ்டப்படுறோம், அப்போ எனக்கு செய்யறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி அந்த இடத்துலேருந்து நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 1000 ரூபா சம்பாரிச்சேன்னா ஒரு 500 ரூபா குடும்பத்தை எடுத்துக்கின்னு ஒரு 500 ரூபா பப்ளிக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அதை மேடம் ரொம்ப கஷ்டவாளிக்கு அது நம்ம தேடுவோம். போயிட்டு யார் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு வண்டியில் பெட்ரோல் போட்டு தேடி நைட் ரிசல்ட் எடுப்போம், காலையில் போய் அவங்களுக்கு போய் செய்வேன். அவங்க என்ன என்னால் முடியுதோ செய்வேன். அதை செஞ்சு இணையத்தில் பதிவிடுவேன். அது விளம்பரத்துக்கோசம் இல்லை, அதை பார்க்குறவங்க நான் 500 ரூபா செய்கிறேன், அவங்களால முடிஞ்சவங்க ஒரு 5000 அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கோசம் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிறேன் மேடம். இந்த வருஷம் கோடை வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது மேடம். இந்த அதிகமாக இருக்கும்போது இந்த துப்புரவு பணியாளருக்கும் இந்த சாலை பாதுகாப்பில் ஈடுபடுற காவல்துறைக்கும் யூஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பணி ஆரம்பித்தேன் மேடம். 3 மாதமாக செய்யணும்னு சொல்லிட்டு என்கிட்ட காசு இல்லை. ஒரு தண்டல் ஒன்று எடுத்து 30,000 ரூபாயை எடுத்து வச்சுக்கின்னு ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஒரு மாதம் தொடர்ந்து செய்யணும்னு சொல்லிட்டு அதை தொடர் சேவையாக ஒரு மாதம் செஞ்சுருந்தேன் மேடம். அது சிறப்பாக முடிச்சேன் மேடம். அது சிறப்பாக முடிக்கும் போது பீச் ரோட்டில் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு வடை பச்சை சாப்பாடு போட்டு அரிசி சர்க்கரை கொடுத்து ஒரு மாதம் பணி நிறைவேற்றேன். அந்த இடையில ஒரு 5 நாளுக்கு முன்னாடி காலில் அடிபட்டுச்சு, ஜவ்வு இதாகிடுச்சு. அப்படி இருந்தும் அந்த பணியை தொடர்ந்து செய்யணும், அதில் பின்வாங்கணும்னு சொல்லிட்டு சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டு. சார் நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி நான் நிறையவே கஷ்டப்பட்டேன், அந்த வலி எனக்கு தெரியும், எனக்கு அப்போ உதவி செய்ய யாரும் இல்லை, இப்போ என்னால் முடிகிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சிட்ருக்கேன். அந்த கடையில் எனக்கு வர வருமானத்தில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மனசு வேணும் அதுக்கு. ஸோ நீங்கள் வந்து எப்படி அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறீங்க, இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து எப்படி உங்களுக்கு தெரியுது? இல்லை மேடம், என்னோட இதுவே நம்ம ஒரு அறக்கட்டளை தேடல் சேவகன்னு சொல்லி அறக்கட்டளை ஓப்பன் பண்ணுவோம். நம்ம தேடுறது தான் மேடம், நம்ம தேடுவோம் மேடம். ஏழ்மை எங்கே இருக்குன்னு தேடுவோம். தேடி இந்த ரோட்டில் இருக்கிறவங்களாம் பார்ப்போம். அது குடும்ப கஷ்டத்தில் அப்பா அம்மா கைவிடப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ரோட்டை நம்பி சில பேர் இருக்கிறாங்க, அந்த ரோட்டிலேருந்து படிக்கிற பசங்க இருக்கிறாங்க. அதனால் தேடி அந்த படிப்பிலேருந்து வெளியே வரணும். அவங்க சாப்பாடுக்கு எப்படா வரும்னு சொல்லிட்டு காத்திருக்கிறவங்க மத்தியில் நம்ம அதை சீக்கிரமாக சாப்பிட அவங்களுக்கு கொடுத்தா பசி ஆற்றணும். அப்படி தான் நான் இங்கே இல்லை மேடம், பாண்டிச்சேரி முழுக்க தேடுவோம் மேடம். எந்த நேரத்தில் போய் தேடுவீங்க? எனக்கு பகல்லன்னா வியாபாரம் இருக்காது மேடம், சாயந்தரம் வியாபாரம். நான் காலையில் 9 மணிக்கு பசங்க ஸ்கூலில் விட்டுனா 9 மணிக்கு எடுப்பேன் மேடம். என் சாப்பாடு டைம் வரைக்கும் பார்ப்பேன் மேடம். பார்த்துட்டு யார் எப்படியானு பார்த்து அதுக்கு தகுந்த மாரி நம்மளோட ஹெல்ப் பண்ணுவோம். தன் வீடு தன் பெண்டு தன் பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வரிகள் இருக்குது. என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் வேணும், என்னுடைய குடும்பத்தை முன்னேற்றுவதற்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து நான் போய் தேடுவேன், எங்கே இருக்காங்கன்னு தேடி அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு பழங்குடியினர் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய தண்டல் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப அதிகமாக தெரியலிங்களா? ஏன்னா நம்மளால் வந்து முடிஞ்சப்போ செய்கிறது வேறு, ஒரு கடன் வாங்கி செய்கிறது அப்படி. இதுக்கு உங்கள் மனைவி
ஒன்றும் சொல்லலைங்களா? இல்லை மேடம், இது வந்து பழங்குடியினர் கொடுத்தது வந்து என்னோடய நண்பர்கள் வந்து என்னை ஊக்குவிச்சாங்க. நம்ம சேர்ந்து செய்யலான்னு சொல்கிறதுக்கோசம் நம்ம அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தோம். அது எனக்கு தலைமீறின சேவை. இது என் நண்பர்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து செய்யலாம், எடுமச்சா நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் ஷேர் பண்ணோம். ஒரு 5 பேருக்கு 8000 போட்டு அது ஒரு வழியாக தெரியாது, ஒரு சுமையாக தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் அங்கே வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். என் நண்பர்கள் நம்பி வாக்குறுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். லாஸ்ட்டாக என் நண்பர்கள் வந்து ஃபோனை கூட எடுத்து பதில் சொல்கிறது கூட நிலம இல்லாமல் போயிடுச்சு. அதனால அவங்க வாக்குறுதி கொடுத்து வீட்டை விட்டு தார்ப்பாய் போட்டு வெளியே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றணுன்றதுக்கோசம் நம்ம கடை வாங்கி இது பண்ணுறோம் மேடம். இப்போ அது அவங்களுக்கு கட்டி கொடுத்த வீடு நினைக்கல. நான் வீடு கட்டினா எவ்வளோ கடை வாங்கி கட்டுவோம், அந்த ஒரு இதில் தான் கடை வாங்கி கட்டி கொடுத்தேன். இதில் வந்து உங்களுடைய மனைவியோடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்குது? என்ன சொன்னால் எப்பயுமே ஆண்கள் தூத்துறன்னு ஏதாவது செய்வோம், ஆனால் பெண்கள் வந்து கொஞ்சம் அவங்க குடும்பத்தை பார்ப்பாங்க. என்னங்க நமக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, அந்த பிள்ளைங்களை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. ஸோ அந்த சூழல் உங்களுக்கு எப்படி? சில பேருக்கு அந்த குடியில் போதையில் அடிக்ட் ஆகிருக்காங்க. நம்ம எந்த பழக்கமும் கிடையாது. நம்மளோட போதை இந்த சமூக சேவை செய்கிறது தான். அப்படி இருக்கிறது செய்கிறோம், நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு ஜூஸ் பேக் பண்ணுறோம், டீ கொடுக்குறோம், அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க. டீ நைட்டில் வந்து துப்புரப்படி டீ கொடுப்போம் மேடம். நைட்டில் டீ போட்டு தருவாங்க. இப்போ ஜூஸ் பண்ணால் அது பேக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இது பண்ணுறது எல்லாமே உங்கள் மனைவியும் இதில் வந்து இங்கே வந்து நில்லுங்கம்மா. அடுத்து இப்போ வந்து இன்னொருத்தரை அறிமுகப்படுத்தி வச்சுருக்கீங்க. 2 கால்களும் போலியோவால் செயலிழந்து போயிருக்கிற ஒருத்தரை அறிமுகப்படுத்தி வச்சுருக்கீங்க. இப்படி அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கின்றனவா? இப்போதான் மேடம், இவ்வளோ நாள் கிடைக்கல மேடம். இப்போ ஒரு நண்பர் வந்து அரியாமத்துலேருந்து ஒரு நண்பர் இணையதளத்தில் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இந்த 3000 அந்த வீட்டு வாடகை எவ்வளோன்னு கேட்டார். இந்த 1 மாதம் வாடகை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரே முன் வந்து ஜிபேல அனுப்பிச்சி விட்டார். அதை அவங்க எடுத்து 1 மாதம் வாடகை கொடுத்துட்டேன் மேடம். இன்னொரு 1 மாதத்துக்கு வந்து ஒரு பாப்பா வந்து சாந்தான் பாப்பா வந்து 2000 காசு அனுப்பிச்சு இப்போ தான் அனுப்பிச்சாங்க. ஜஸ்ட்டு 2000 அனுப்பிச்சாங்க. இன்னும் 1000 நான் போட்டு அந்த 1 மாதம் வாடகை கொடுத்துருவாங்க. இல்லை அவங்களுக்கு கீழே இப்போ வீடு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அது கிடைக்குமா? கீரைப்பாளத்தில் ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்னாங்க மேடம். 1500 வாடகைன்னு சொன்னாங்க. கீத்து வீடு தான். கீத்து வீடு தான் பரவாயில்ல, கீழே வேணுன்றது. அவர் படிக்கட்டு ஏற முடியல மேடம். 15 வருஷமாக இந்த வழியை தான் தாங்கி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் எச்சா அந்த சுமையிலேருந்து குறைக்கணும், ஒரு வழியிலேருந்து அந்த இது. ஏன்னா ஊனமுற்றவர் பல பேர் அவர் 2 காலம் இழந்துட்டு ஒரு 1000 ரூபா ஜாமான் வாங்கி வச்சு கோயில் வாசலில் உட்காந்து வியாபாரம் பண்ணுறது. அந்தமாரி இதெல்லாம் நினச்சி நம்ம கஷ்டப்படணும், அவர்லேருந்து அது வெளியே வரணும், அந்த ஒரு மனப்பாக்கில் அவரோட இதை எடுத்துக்கிறேன். வந்து வேறு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? நமக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது ரோட்டில் எல்லா ரோட்லேயும் கொடுப்பாங்க. ரோட்டில் சாப்பாடுக்கு காற்றுல கொடுப்பாங்க. இப்போ என்னோடய டார்கெட் என்னென்னா, அவன் சாப்பாடு காற்றுல கூடாது மேடம். ஒரு இடம் சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரேஞ்ச் பண்ண போகிற மேடம். அந்த இடத்துக்கு எல்லோரும் வர வச்சு டைமிங் கொடுத்து அந்த இடத்துல வர வச்சு சாப்பாடு கொடுக்கணும் மேடம். அவங்களுக்கு சாப்பாடு அவன் காற்றுல கூடாது, சாப்பாடு அவங்கள காக்க வச்சு அவங்க கொடுக்கணும் மேடம். இந்த பசியில்லாத ஆக்கணும் மேடம். ஃபஸ்ட்டு டார்கெட் வள்ளலார் சொன்ன மாதிரி சந்தோஷமான செய்தி. பசி திருப்பவரை மறந்துடாது. வண்டி அரேஞ்ச் பண்ணுறேன் மேடம். ஒரு வண்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணுறேன் மேடம். வண்டி இங்கே வெளியில் வர வச்சு இந்த சாப்பாடு கொடுத்தாங்க, பசி போகணும். தொடர்ந்து இப்போதைக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுக்கணும் மேடம். அதற்கான இந்த வண்டி செலவுலாம் வந்து நிறைய இருக்குமே. தள்ளு வண்டி தானே மேடம். என்கிட்ட தள்ளு வண்டி தான் இருக்குது. தள்ளு வண்டி அரேஞ்ச் பண்ணுறேன். சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் மேடம். என்னால் வந்து வாரத்து 2 நாள் சம்பாதிக்காசு 2 நாள் சாப்பாடு கொடுக்கலாம் மேடம். தொடர்ந்து கொடுக்க முடியாது. அதையாச்சும் நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா தொடர்ச்சியாக செய்யணும்னா நான் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் மேடம். அவங்களுக்கு கடை சாயந்தரம் தான் மேடம். இந்த காயிலிருந்து 5 மணி வரைக்கும் அவங்களுக்கு உழைக்கிறது ரெடியாக மேடம். ஆனால் அந்த எனக்கு வருமானம் இருக்கிறத வச்சு தான் செஞ்சுன்னு போய் என்னோடய வருமானம் வந்து ஒரு 50 பேருக்கு கொடுக்க முடியும் மேடம். ஆனால் ரோட்டில் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஒரு 100 பேருக்கு கொடுக்கணும்னா அந்த எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நான் செய்யறது. நான் கடையில் சாப்பாடு செஞ்சுருவேன். நான் வெளியில் ஹோட்டல் வாங்க மாட்டேன். நான் எது செஞ்சாலும் செஞ்சு தான் கொடுப்பேன். நீங்கள் எத்தனை பசங்க? 2 பசங்க. 2 பசங்க. 2 பையன் பசங்க. 2 பையன் படிக்கிறாங்க. 8ஆவது படிக்கிறாங்க. நல்லா செத்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, வேறு எதையாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை மேடம், இப்போது இல்லாதவன் நான் என்னோட மோட்டிவேஷன் மேடம். இல்லாதவன் நான் செய்கிறேன். இருக்கிறவங்க இதை பார்த்துட்டு அந்த கஷ்டமெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறேன் மேடம். அவங்களுக்கு ஏதாச்சும் என்னால் ஏதாச்சும் நல்லது நடக்குமா அந்த ஒரு டார்கெட் தான் மேடம். இது நம்ம வந்து செய்கிறோம், இணையத்தில் ஒரு பரப்புகிறோம், ஒரு விளம்பரத்தினா கிடையாது. இப்போ நம்ம ஏழ்மையை காட்டுறோம் மேடம். எங்கெங்கே இருக்குன்னு காட்டுறோம் மேடம். அதான் மேடம் என்னோட டார்கெட். இதுமாதிரி ஏழ்மை இருக்குது, பசிக்கு காத்துனுக்கிறாங்க, நோட் புக்கு காத்துனுக்கிறாங்கன்னு சொல்லி இடத்த காட்டுறேன் மேடம். இருக்கிறவங்க மூலிமா அதை வச்சு அவங்க நடந்தால் கூட ஆண்டிக்காப்பை காட்டணும் மேடம். அவர் 5 வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கிறார் மேடம். யாராச்சும் இருந்து ஒரு சின்னதாக ஒரு இடம் கொடுத்து ஒரு பட்டா போட்டு கொடுத்து அந்த இடத்துல அவங்க வாழ வச்சாங்கன்னா அது நம்ம செய்கிற சேவைக்கு ஒரு இதாக இருக்கும் மேடம். நம்மளோட போக்கு அப்படி தான் மேடம். இந்த பணியில் நீங்கள் வந்து
உங்களுடைய நேரத்தை அதுக்கு செலவு பண்ணுறீங்க, உங்களுடைய பணத்தை செலவு பண்ணுறீங்க, உங்களுடைய உழைப்பை கொடுக்குறீங்க. இது மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒரு ஒரு மனிதர் கொடுக்கும்போது அது நிச்சயமாக ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக தான் மாறும். உங்களுடைய இந்த பயணத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு மன கஷ்டப்படும்படியோ அல்லது சில விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லைங்களா, அது ஏதாவது பகிர்ந்துக்க முடியுமா? கண்டிப்பாக நடந்தது மேடம். நான் கஷ்டப்படுறேன் மேடம். இன்றைக்கி அடுப்பாங்க நின்னா தான் எனக்கு சாப்பாடு. அப்படி இருக்கும்போது பின்னாடி என்ன பேசுகிறாங்கன்னா, அருண்கிட்ட பணம் ஏது, நிறையா பணம் வச்சுக்கிறான் பொழுது, அவன் தொடர்ந்து செஞ்சுன்னு இருக்கிறான், யார் அவனுக்கு செய்கிறாங்க, யார் போகிறாங்க, அவன் சாதாரண ரோட்டில் கடை வச்சுருக்கிறான், அவன் எப்படி செய்கிறான். அதான் மேடம், நம்மகிட்ட இருக்கிறத வச்சு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இருக்கிறவங்க எல்லாமே என்னோட போது இருக்கிறத கொடுக்கணும். நானும் என் பசங்களுக்கும் ஒரு ரூபா எடுத்துப்பேன் மேடம். அதுவும் என் பசங்களை விட்டுற மாட்டேன். என்னோட வருமானத்தில் பசங்க கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத நான் செய்கிறேன் மேடம். ஒரு அறக்கட்டளை ஓப்பன் பண்ணால் பணம் இருக்கிறவங்க பண்ணுறது அறக்கட்டளை, பணம்னா தேவையில்ல மேடம். நல்ல மனம் இருந்தாலும் போதும் அறக்கட்டளை ஓப்பன் பண்ணுறது. நம்மளோட மேடம் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த சேவையை தொடர்ந்து செய்யணும், முடிவில்லாமல் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த போக்கில் ஒரு தைரியம் இருக்குது மேடம். நம்மளால் செய்ய முடியும் தைரியம் இருக்குது. அந்த தைரியத்தோட ஒன்றுக்கிறோம் மேடம். சேவை அப்படின்னு செய்கிறதுக்கு பணம் தேவை கிடையாது. மனசு இருந்தால் போதும், 4 இடத்துக்கு ஓடக்கூடிய ஒரு தெம்பு இருந்தால் போதும். அது இருந்தாலே நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்த்து நம்மளால் நிச்சயமாக செய்ய முடியும். ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப மனசு நெகிழ்ந்து போய் ஏதாவது சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதே சொல்லுங்களேன். இல்லை மேடம், இது வரைக்கும் பாண்டிச்சேரியில் தொடர் சேவையாக இந்த வெயிலில் தொடர் சேவை எத்தனை வருஷமாக இதை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 4 வருஷமாக பண்ணுறேன் மேடம். நான் தொடர்ந்து சேவை இந்த 1 மாதம் தான் மேடம் பண்ணேன். காசு இருக்கும்போது தான் பண்ணுவேன். இந்த வெயில் இந்த அதிகமாக இருக்கிறதால 2 நாள் பண்ணேன். அது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்தது. அதனால் தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லட்சிய பயணமாக ஒரு 1 மாதம் தொடர்ந்து பண்ணேன் மேடம். அதில் எல்லாருமே ஒரு வாழ்த்துலேருந்து இங்கே மேடம், இந்த ஃபேஸ்புக்கில் வெளியில் என்னென்ன ஊர்னே தெரியல, அந்தந்த ஊர்லாம் ஃபோன் அடித்து, தம்பி சிறப்பாக பண்ணுறீங்க தம்பி, எச்சும் தேவைப்பட சொல்லுங்கள் தம்பி. சார் இப்போதையும் எனக்கு உங்களுடைய தொலைபேசி எண்கள்லாம் அதில் கொடுக்கலீங்க? ஃபேஸ்புக்கில் எடுக்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் எடுக்கிறாங்க. என்னோட கான்டாக்ட்ஸில் யாராச்சும் இருக்கிறாங்கன்னா தம்பி யாருன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க சர்க்கிளில் பாண்டிச்சேரியில் கேட்டு இவர் அருண் இவர் நம்பர் தரேன்னு சொல்லிட்டு அப்படி கேட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. ஓகே, அந்த இந்த சிறப்பான சேவை நிச்சயமாக வெளி உலகத்துக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும். நிறைய பேர் உங்களை தொடர்பு கொண்டு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படிங்கிற அந்த இதுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இது நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். உங்களுடைய இந்த சின்னஞ்சிறிய ஒரு கடையை வச்சுக்கிட்டு இந்த கடையிலேருந்து வர்ற வருமானத்தை நான் செலவு செய்யணும், என்னை நோக்கி நீளுகின்ற கரங்களுக்கு நான் என்னை கொடுத்து உதவணும் அப்படின்னு நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இந்த சேவையும் மனசும் தொடரணும், இந்த சேவையும் தொடரணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைத்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.